السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. نحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதோடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லா. இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் நாம் வக்ஃபை பற்றி கண்டோம். வக்ஃப் என்றால் ஒரு வார்த்தையின் கடைசியில் நிறுத்துவதுதான் வக்ஃப். வக்ஃப் செய்யும் போது சில சட்டங்கள் இருக்கிறது, அதை தான் தெளிவாக கண்டோம். அதில் முதல் பகுதியை நாம் கண்டோம். அதாவது ஒரு வார்த்தையின் கடைசியில் நாம் வக்ஃப் செய்யும் பொழுது அந்த ஹரக்கத் இருந்தால் அதற்கு சுக்கூன் கொடுக்க வேண்டும். சுக்கூன் இருந்தால் அந்த சுக்கூனின் மீதே வக்ஃப் செய்ய வேண்டும். இது பொது சட்டம். இதல்லாத எக்ஸ்ட்ரா சட்டங்களை நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கயிறு முனவ்வனாக தன்வீன் இல்லாததாக இருந்தால் இந்த ஹரக்கத்துக்கு சுக்கூன் கொடுக்க வேண்டும். அதே போல தன்வீனுடன் வந்தால் ரஃபஅ், இன்னும் அதே போல் ஜர்ரு நிலைமையில் அந்த தன்வீனை போக்கி சுக்கூன் கொடுக்க வேண்டும். அதுவே என்னவாக இருந்தால் நசபின் நிலைமையாக இருந்தால் அந்த தன்வீனை நூனை போக்கி அலிஃப் கொடுக்க வேண்டும் என்பதை கண்டோம். அதற்கு பிறகு மன்கூஸுக்கு எப்படி வக்ஃப் செய்யப்படும்? மன்கூஸ்னா கடைசி வார்த்தை யா இருக்கும் அல்லவா? அந்த அப்படி யா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அந்த யா வைத்தும் நாம் வக்ஃப் செய்யலாம், யாவை போக்கியும் நாம் வக்ஃப் செய்யலாம். எப்பொழுது? அது ரஃபஅ் ஜர்ருடைய நிலைமையில் இருந்தால். யா வைத்தும் என்ன செய்யலாம்? வக்ஃப் செய்யலாம், யா இல்லாமலையும் செய்யலாம். சரியா? ஆனால் மாரிஃபாவாக இருக்கும் பொழுதும் சரியே, அது நக்கிராவாக இருந்தாலும் ஒரே சட்டம்தான். ஆனால் மாரிஃபாவாக இருக்கும் பொழுது யா இருக்கிறது தான் அதிகம். நக்கிராவாக இருந்தால் யா இல்லாமல் போக்குவது தான் அதிகம். அதே போல் நசபுடைய சமயத்தில் யாவை போக்கக்கூடாது. சரியா? எப்பொழுதும் யாவை வைத்துதான் நம் வக்ஃப் செய்ய வேண்டும் என்பதை நாம் கண்டோம். அதற்கு பிறகு மக்சூருடைய வார்த்தை கடைசியில் அலிஃப் வந்தால் அந்த அலிஃப் எப்பொழுதுமே இஸ்பாத் செய்ய வேண்டும், சாபித்தாக்க வேண்டும். அலிஃப் இல்லாமல் படிக்கக்கூடாது. ஹுதா என்றால் ஹுதா என்று என்ன செய்ய வேண்டும்? வக்ஃப் செய்ய வேண்டும் என்று நாம் கண்டோம். அதற்கு பிறகு நாம் என்ன கண்டோம்? ஒரு வார்த்தை அதிலே லமீர் வாவுடைய அந்த லமீர் வந்தால் அதுக்கு ஃபதஹோ கஸ்ரோ இருந்தால் அந்த இஸ்பாஐ போக்கிவிட்டு ரஐது பிஹ், இங்க கசருக்கு சுக்குன் தான் வரணும். ரஐது பிஹ் என்று படிக்க வேண்டும். ஆனால் அந்த ஹாவுக்கு ஃபத்தஹ் இருந்தால் அப்பொழுது அந்த இஸ்பாஐ நீக்கக்கூடாது. பி ஆதா பிஹா, அது நீக்காமல் தான் படிக்க வேண்டும். மற்ற ரெண்டு கசுரோ ஃபத்தஹோ இருந்தால்தான் அந்த ஹாவுடைய லமீருக்கு அதை நீக்கி சுக்கூன் வைத்து படிக்க வேண்டும் என்று கண்டோம். அதற்கு பிறகு தனீசுடைய தாவை கொண்டோம். தனீசுடைய தாவில் என்ன சொன்னோம்? அந்த தனீசுடைய தாவுக்கு முன்னால் ஹரக்கத் வந்தால் ஜம்மு முன்னஸ் சாலிமாக இல்லை என்றால் அந்த ஹாவை அந்த தனீசுடைய தாவை ஹாவாக மாற்றி சுகுன் கொடுக்க வேண்டும். அதே போல ஜம்மு முன்னஸ் சாலிமாக இல்லை என்றால் அதற்கு முன்னாடி அலிஃப் இருந்தால் அந்த தாவையும் ஹாவாக மாற்ற வேண்டும். அவ்வாறு தனிசுடைய தாவுக்கு முன்னால் ஹரக்கத்தும் இல்லை, அலிஃபும் இல்லாமல் சுக்கூன் இருந்தால் அந்த தாவை ஹாவாக மாற்றக்கூடாது என்றும், அதே போல ஃபிஅலில் வரக்கூடிய தனிசுடைய தாவை எப்பொழுதும் ஹாவாக மாற்றக்கூடாது என்றும், ஜம்மு முஅன்னஸ் சாலிமுடைய தாவை எப்பொழுதும் ஹாவாக மாற்றக்கூடாது என்றும் ஒரு நீண்ட பாடத்தை கண்டோம். வாருங்கள் அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். இப்ப பாருங்க, 2வது கவிதையை பார்ப்போமா? அப்ப கடந்த பாடத்தில் நாம் என்ன செஞ்சோம்? இந்த 4வது பயிற்சியில முதல் கவிதையை பார்த்தோம்ல, என்னது? இப்பதானே இந்த பின்வரும் கவிதைகளை விவரினாங்க. அதே போல அதுல எந்த முறையில வக்ஃப் செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டாங்க. அதோடைய காரணத்தையும் விளக்க சொன்னாங்க.
அதுல முதல் கவிதைக்கு இப்ப முடிச்சோம். இப்ப ரெண்டாவது நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க இருக்கின்றோம். இப்ப ரெண்டாவது கவிதையை பாருங்க. வக்கால ஆசரும், மற்றொரு கவிஞர் கூறினார், லா யுஜி பன்னக ஹுஸ்னுல் கஸ்ரி தன்சிலுஹு. இது இது ஒரு அழகிய கவிதை. என்னன்னு சொல்ல வராங்கன்னா, நீ இருக்கக்கூடிய வீடின் உன்னை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். நீ இருக்கக்கூடிய வீடு என்ன செய்ய வேணாம், உன்னை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். ஏன்? சூரியனுடைய சிறப்பு என்பது அது இருக்கக்கூடிய இடம் அல்ல. சூரியனுடைய சிறப்பு அதுக்குள்ள இருக்கக்கூடிய, சூரியனிடம் இருக்கக்கூடிய ஒளி தானே என்னது அதோடைய சிறப்பு. இப்ப உதாரணத்துக்கு, நான் இருக்கிற வீடு, அதே போல சூரியன் எங்க இருக்கு, ஸ்பேஸ், வான்மண்டலத்தில் சூரியன் இருக்கின்றது. அப்ப சூரியனுடைய சிறப்பு எது? அந்த வான் மண்டலமா, இல்ல சூரியனுடைய ஒளியா? அந்த ஸ்பேஸ், அது சூரியனுடைய சிறப்பா, இல்ல சூரியன் கிட்ட இருக்கக்கூடிய ஒளியா அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் இருக்கிற இடம் சிறப்பல்ல, அந்த சூரியனிடம் இருக்கக்கூடிய அந்த ஒளி, அதுதான் சிறப்பு. அதே போல நீ இருக்கின்றாய் ஒரு மாளிகை, ஒரு கோட்டையில் இருக்கின்றாய். அப்ப அந்த கோட்டை உனக்கு சிறப்பை கொடுக்காது. நீ உன்னிடம் இருக்கக்கூடிய ஒளி, அதாவது உன்னிடம் இருக்கக்கூடிய நற்குணங்கள் தான் உனக்கு சிறப்பு கொடுக்கும். ஓகேவா? அந்த சூரியனுடைய என்னது, அந்த சூரியனுக்கு எப்படி அது இருக்கக்கூடிய இடம் சிறப்பில்லையோ, அதே போல்தான் உனக்கும், நீ இருக்கக்கூடிய கோட்டை உனக்கு என்ன கிடையாது, சிறப்பு கிடையாது. நீ உனக்குள் இருக்கக்கூடிய ஒளி, சூரியனுக்குள் இருக்கக்கூடிய ஒளி தான் அதற்கு சிறப்பு. அதே போல் உனக்குள் இருக்கக்கூடிய ஒளி, உன்னுடைய என்னது நற்குணங்கள் தான் உனக்கு என்னது சிறப்பு. அழகிய ஒரு கவிதை பாருங்க, எப்படி அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. லா யுஜிபன்னக ஹுஸ்னுல் கஸ்ரி தன்சிலுஹு. உன்னை ஆச்சரியமாக்க வேண்டாம், நிச்சயமாக உன்னை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். ஹுஸ்னுல் கஸ்ரி, கோட்டையின் அழகு உன்னை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். தன்சிலுஹு, அந்த கோட்டையில் நீ தங்குகிறாயே அத்தகைய கோட்டையின் அழகு உன்னை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். ஃபபீலத்து ஷம்சி, ஏனென்றால், அதுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. சூரியனின் சிறப்பு என்பது லைசத் ஃபி மனாசிலஹா, அந்த சூரியன் இருக்கும் இடங்களிலே இல்லை. அப்ப சூரியன் ஒரே இடத்துல இருக்காது, ஸ்பேஸ் ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கும். அது போற எல்லா இடங்கள்லும் எனக்கு அது போற நிறைய இடத்துல அப்படியே சுத்தி நகர்ந்துகிட்டே தான் இருக்குது. பூமியும் நகருது, சூரியனும் நகருது, நிலாவும் நகருது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. அப்ப சூரியன் ஒவ்வொரு இடத்துலயும் இருந்து போதில்ல, அந்த சூரியனுடைய இருக்கும் இடங்களிலே இல்லை. சூரியனுடைய சிறப்பு அதுலயே இருக்கு, அதுல கிடையவே கிடையாது. ஓகேவா? ஆஹ் லவ் ஜீதத்தி ஷம்சு, சூரியன் அதிகப்படுத்தப்பட்டால், ஃபி அபுராஜிஹா, அதனுடைய மண்டலங்களில் இருந்து, மிஅத்தன் 100 மண்டலங்களை அதிகப்படுத்தப்பட்டாலும், மா ஜாத தாலிக ஷைஅன் ஃபி ஃபலாஇலிஹா, அந்த அப்படி அதிகப்படுத்துவது என்பது அந்த சூரியனின் சிறப்புகளில் இருந்து ஒரு சிறப்பை கூட அதிகப்படுத்தாது. இன்னும் இப்ப சூரியன் நகர்ந்துகிட்டே இருக்கு, இன்னும் ஒரு 100 இடங்களுக்கு அது நகர்ந்து சென்றாலும், அந்த 100 இடங்கள் அது நகர்ந்து செல்வது, அந்த இடம் அந்த சூரியனுடைய சிறப்பை என்ன செய்யாது, அதிகப்படுத்த போறதில்ல. இப்ப நகர்ந்துட்டு இருக்கு, இன்னும் போக போக நடந்துகிட்டே தான் இருக்கும். பல இடங்கள், பல மண்டலங்களுக்கு, பல புரூஜுகளுக்கு அது நகர்ந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி எத்தனை மண்டலங்களுக்கு, எத்தனை இடங்களுக்கு அது சென்றாலும், அந்த இடம் சூரியனுக்கு என்ன செய்ய தர போறதில்ல, சிறப்ப தர போறதே இல்லை. அதே போல உனக்கு 100 கோட்டைகள் வந்தாலும், 1000 கோட்டை வந்தாலும், அந்த கோட்டைகள் மூலமா உனக்கு சிறப்பு இல்ல. சூரியனிடம் இருக்கக்கூடிய அந்த அந்த ஒளிதான் சூரியனுக்கு சிறப்பு. அதே போல் உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த நற்குணங்கள் தான் உனக்கு சிறப்பு. சரியா? மாசாத தாலிக்க, அந்த அந்த அதிகமாக்குவது என்பது, அந்த என்னது 100 மண்டலங்கள் அதிகமாகுவது என்பது அந்த சூரியனுடைய சிறப்புகளில் இருந்து ஒரு சிறப்பை கூட என்ன செய்யாது, அதிகமாக்காது. ஏன்னா எனக்கு 100 மண்டலம் வந்துருச்சு, எனக்கு 100 இடம் வந்துருச்சு, எனக்கு என்ன சிறப்பு அதிகமாச்சுன்னா ஒண்ணும் கிடையாது. அதே போலதான் எனக்கு என்னது இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்குன்னு சொல்லி, எனக்கு இவ்வளவு வீடு இருக்கு இவ்வளவு கோட்டை இருக்குன்றதெல்லாம் உனக்கு என்ன செய்யாது, ஒன்னும் அதிகமாக்காது. இப்ப இங்க பாருங்க, மனாசிலுஹா ஃபலாஇலுஹான்னு என்ன செஞ்சிருக்கோம், கொண்டு வந்திருக்கோம்ல. அப்ப இதுல வக்ஃபுடைய சட்டத்தை தான் நம்மள விளக்கி சொல்றாங்க. வாருங்கள், அது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன செய்வோம், வக்ஃபுடைய சட்டத்தை இப்பொழுது பார்ப்போம். இப்ப மனாசிலுஹா ஃபலாயிலுஹா. இப்ப வக்ஃபுடைய இடத்துல ஹாவும் லமீர் வந்திருக்கு, லமீருடைய ஹா ஃபதஹ் செய்யப்பட்டு வந்திருக்கு. இப்ப ஃபதஹ்ல வந்தா அந்த இஸ்மா போக்க கூடாது. ஓகேவா? பக்கியத் ஹாவு லமீரி மஃப்தூஹத்தன், லமீருடைய ஹா ஃபதஹ் செய்யப்பட்ட நிலையிலேயே மீதமாகும். வலம் யுஹ்தஃபில் இஸ்பாஹு, அந்த நீட்டுவது என்பது போக்கப்படாது, போக்கப்படவில்லை. இந்த இஸ்பா என்பது போக்கப்படவில்லை. ஆமா, ஓ அப்படி நீட்டதானே செஞ்சோம், அந்த நீட்டுவது போக்கப்படவில்லை.
இதே ஹீன்னு இருந்தா அப்போ போக்கிடணும். ஆனா இங்க என்ன செய்யக்கூடாது, போக்கப்படாது. சரியா? பத்தக இருந்தா போக்க கூடாதுன்னு தானே படிச்சோம். ஏன்னா மஃப்தூஹத்துன் என்னடா நிச்சயமாக அதுவாகிறது. இந்த ஹாவுல மீறி இந்த ஹாவாகிறது மஃப்தூஹத்துன் ஃபத்தஹ் செய்யப்பட்டதா இருக்கு. அதனால போக்க கூடாது. சரியா? பாருங்கள், இப்பொழுது நாம் கடைசி பயிற்சியை காண இருக்கின்றோம். கடைசி பயிற்சியில என்ன சொல்றாங்க? பயிற்சி நம்பர் 5ல இஸ்ரஹில் அபியாத்தல் ஆத்தியத்த பின்வரும் கவிதைகளை விவரி வபையின் கைஃப தக்கிஃபு அலா ஆஃபிரி குல்லி பைத்தின் ஒவ்வொரு கவிதையின் கடைசியின் மீது எப்படி நிறுத்துவாய் என்பதை விளக்கு. பயானி சபபி காரணத்தை கூறுவதுடன் நீ விளக்கு. கவிதைக்கு அர்த்தம் வைக்கணும், விவரிக்கணும். அதே போல எப்படி நிறுத்துவன்றத நம்ம என்ன செய்யணும், விளக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா. கால அபு இப்ப அபு தீப் அல் முத்தனப்பி அவங்க கூறினார்கள். ஓகேவா? இவங்க வந்து ரொம்ப நம்மளுக்கு தெரிஞ்ச அபு தொய்யிப் அல் முத்தனப்பி அவர்கள் மிகவும் பிரபலமான கவிஞர். அவர்கள் கூறியதுதான் இது. ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது அழகிய நம்ம காலத்தில் நம்ம அனைவருக்கும் தேவைப்பட்ட ஒரு நல்ல உபதேசம். அதாவது நம்ம கொடை கொடுக்கிறோம். அந்த கொடை கொடுக்கும் பொழுது அதுல என்ன இருந்துச்சுன்னா, முகஸ்துதி இருந்துச்சுன்னா, மத்தவங்களுக்கு காட்டணும்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அந்த கொடை மூலமா நீ எதுவுமே எந்த புகழும் உனக்கு கிடையாது. ஓகேவா? இன்னும் அதன் மூலமா அவனுக்கு செல்வமும் அதிகமாகாது. அப்படியா? 4 பேர் காட்டுறோம்னு சொல்லி கொடுக்குறோம்ல அந்த நியத்து. 4 பேர் காட்டணும், நம்மள என்னது பெரிய ஆளா நினைக்கணும், அப்படி 4 பேருக்கு பாக்குறாங்க அதுக்காக கொடுக்குறோம்ல நல்ல நியத். உதவணுன்ற நியத்தை தாண்டி என்ன நியத்து இருக்கு? 4 பேர் நம்மளை பார்க்கணும், அவங்களுக்கு காட்டுறதுக்காகவே கொடுக்குறாங்களே. இன்றைய காலத்துல சமூக வலைத்தளங்கள்ல சமூக வலைத்தளங்கள் சோசியல் மீடியா வந்தோடனே இது ரொம்ப அதிகமாயிருச்சு. இந்த மாதிரி என்னது, மக்களுக்கு காட்டுவதற்காக கொடுப்பது, லைக்ஸ் வாங்குறது, அதே போல இதுக்காக கொடுக்கறதுன்றது அதிகமாயிருச்சு. இப்படி அதான் இங்க கவிஞர் அவங்க அழகா சொல்றாங்க. இப்படி நீ கொடுத்தனா அதுல உனக்கு எந்த புகழும் கிடையாது. அந்த கொடை நீ கொடுக்காம இருக்கலாம், அதுல என்ன இல்ல, ஒண்ணுமே இல்ல. அதே போல செல்வத்தையும் அதிகமாக்காது. இருக்கிற செல்வமும் போயிரும். சரியா? அதே போல உள்ளத்துக்குன்னு சில குணங்கள் இருக்கு. அந்த குணங்களை வச்சுதான் ஒரு வாலிபன் அவன் கொடையாளியா இல்ல கொடையாளி போல நடிக்கிறானான்றது காட்டி கொடுக்கக்கூடிய சில குணங்கள் இருக்குன்னு சொல்லி கவிஞர் அவர்கள் அழகாக நமக்கு சொல்கிறார். பாருங்க. இதழ் ஜூது லம் யுர்சக் இதழ் ஜூது கொடை என்பது லம் யுர்சக் அது வழங்கப்படவில்லை என்றால் நோய்வினையிலிருந்து, இங்க நோய்வினைனா முகஸ்துதின்னு அர்த்தம். முகஸ்துதியிலிருந்து நீங்கியதாக அந்த கொடை வழங்கப்படவில்லை என்றால் ஃபலல் ஹம்து மக்சூபன் புகழ் என்பது சம்பாதிக்கப்பட்டதாக ஆகாது. வளல் மாலு பாக்கியா இன்னும் செல்வமும் மீதமாக நிலையாக இருக்காது. இப்ப நீ அப்படி கொடுத்தனா, அதாவது நீங்கியதாக, முகஸ்துதியிலிருந்து நீங்கியதாக அது கொடுக்கப்படல அப்படின்னா, அப்ப அந்த புகழ்ல என்பது சம்பாதிக்கப்பட்ட, அதுல உனக்கு எந்த ஒரு புகழும் சம்பாதிச்சதுன்னு கிடையாது. புகழே சம்பாதிக்கப்பட்டதாக இல்லை. இன்னும் உனக்கு செல்வமும் என்னவா இருக்காது. இப்படி நீ கொடுத்தனா அது நிலைத்ததாக இருக்காது. ஒலி நப்சி அஹ்லாக்குன் உள்ளத்திற்கென்று அஹ்லாக்குன் சில குணங்கள் இருக்கின்றது. ததுல்லு அந்த குணங்கள் அறிவிக்கும் அலல் ஃபத்தா ஒரு வாலிபன் மீது அறிவிக்கும். அகான சஹா அன் மா அத்தா கொடுக்கும் ஒன்றில் அவன் கொடையாளியாக உண்மையிலேயே கொடையாளியாக இருக்கின்றானா அம் தசாஹயா தசாஹயான்னு வரணும். சரியா? அல்லது என்னது கொடையாளியாக நடிக்கின்றானா. தசாகனா என்னது, கொடையாளியாக நடிக்கின்றானா. ஆஹ், தசாகியா சரியானதான் இருக்கின்றது. தசாகியா தான் வரணும். அப்ப அவன் உண்மையிலே கொடையாளனாக கொடுக்கும் ஒன்றில் உண்மையிலேயே கொடையாளியாக இருக்கின்றானா அல்லது அவன் நடிக்கின்றானா என்பதை அந்த வாலிபன் மீது அறிவிக்குமே அத்தகைய சில குணங்கள் இந்த ஆத்மாவிற்கு இருக்கின்றது, உள்ளத்திற்கு இருக்கின்றது. ஓகேவா? இப்ப சில குணங்கள் மூலமாவே நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம் உண்மையிலே செய்யறானா இல்ல என்னது நடிக்கின்றானா என்பதை நாம் கண்டுபிடித்து விடலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா பாருங்க என்ன சொல்றாங்க. ரெண்டாவது ரெண்டாவது கவிதையில ரெண்டாவது ஒகால இப்னு அப்ப ரெண்டாவது இப்னு சனா இல் அல் முல்கு. ஓகேவா? இப்னு சனா இல் முல்கு அவர்கள் கூறுகிறார்கள். அதுமா இப்ப இந்த கவிதையில என்ன சொல்ல வராங்கன்னா, உம் ஒரு தண்ணி என்பது என்கிட்ட சொல்லி காட்டுச்சுன்னா இது வந்து வாங்குற இடத்துல இருக்கும் பொழுது நம்ம யோசிக்கணும். சொல்லி காட்டுறவங்ககிட்ட நம்ம வாங்க கூடாது. கொடுக்கறத பத்தி மேல பேசுனாங்க.
வாங்குறத பத்தி சொல்றாங்க. சரியா? அப்ப கவிஞர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தண்ணி என்கிட்ட தண்ணி கொடுத்தது அந்த தண்ணி சொல்லி காட்டுச்சுன்னா, தண்ணி போய் 4 பேர்ட்ட என்ன சொல்லுது, நான் உனக்கு தண்ணி கொடுத்தேன், நான் உனக்கு தண்ணி கொடுத்தேன்னு சொல்லி காட்டுச்சுன்னா, அந்த தண்ணியில நான் ஒரு வாய் கூட வைக்க மாட்டேன். நான் என்ன செய்வேன், தாகத்துல இருப்பேன். அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாங்க, தண்ணி கிட்டாலே நான் அப்படின்னா, மனுஷன் எந்த மனிதனாவது நம்ம சொல்லி காட்டக்கூடியவனா இருந்தா, நம்மளுக்கு செஞ்ச உதவிய 4 பேர்ட்ட சொல்லி காட்டுறாங்கன்னா, அவங்ககிட்ட நம்ம எந்த உதவியும் வாங்கக்கூடாது. சரியா? அததான் கவிஞர் இந்த அளவு சொல்கிறார். ஒரு தண்ணி இந்த மாதிரி 4 பேர்ட்ட போய் சொல்லி காட்டுச்சுன்னா, எனக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சத அவன்கிட்ட ஒரு வாய் கூட தண்ணி வாங்க மாட்டேன். இந்த பால்வெளி முழுக்க, இந்த மில்கி வே, இந்த பால் மண்டலம் முழுக்க தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, அதுல இருந்து ஒரு வாய் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், தாகமாவே இருந்துப்பேன். சரியா? அதே போல ஒரு நேர்வழியை அடையிறதுக்கு பல இழிவுகளை சந்திச்சால்தான் நேர்வழியை அடைய முடியும் என்றால், நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த நேர்வழியின் பக்கமே போக மாட்டேன்றான். அதாவது இன்னைக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா காலங்கள் மாற மாற இன்னைக்கு என்ன சொல்லி பழக்குறாங்கன்னா, நீ ஒரு இடத்துக்கு போகணும்னா நீ என்ன வேணா பண்ணலாம். உன்னுடைய லட்சியத்தை அடையணும்னா, உன் குறிக்கோளை அடையணும்னா, நீ எவ்வளவு குறுக்கு வழினா போய்க்கோ, எவ்வளவு அசிங்கர் வந்தாலும் அதை தாங்கிக்கோ. ஆஹ் எவ்வளவு அசிங்கங்கள் வந்தாலும், அதாவது உன் மானத்தை விற்க வேண்டி வந்தாலும், உன் எல்லையை அடையறதுக்கு நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில இன்று பல மக்கள் வாழ்கின்றனர். அதுக்குதான் இவங்க சொல்றாங்க கவிஞர் அவர்கள், அந்த நேர்வழியை எனக்கு வரக்கூடிய குறிக்கோளுக்கு என்னது பல இழிவுகளை தாண்டிதான் அந்த குறிக்கோள் அடையணும்னா, நான் அந்த குறிக்கோளை அடையாமே விட்டுருவேன். எனக்கு அது தேவையே இல்லை. சரியா? அப்ப சுயமரியாதையை விட்டு விட்டு, நம் மானத்தை விட்டு விட்டு, அதே போல நம்மளுக்கு குறுக்கு வழியில் தவறான செயல்களில் ஈடுபட்டு, என்னது பல பேர்ட்ட திட்டு வாங்கி அசிங்கப்பட்டு இப்படிலாம் சம்பாதிச்சு ஒரு என்னது நம்மளுடைய குறிக்கோளை அடையும். எது வேணா இருக்கட்டும் குறிக்கோள். காசாக இருக்கட்டும், சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், அதே போல நம்ம லட்சியத்தை அடைகிறதா இருக்கட்டும். இப்படிலாம் இழிவுபட்டு தான் நம்ம அந்த குறிக்கோள் அடையணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. சரியா? அப்ப இது நம்ம நம்ம வருங்காலத்தில் இருக்கிற மாணவர்களாகிய நீங்கள் உங்களுக்கும் நான் சொல்கிறேன், என்னது நம்ம நம்மளுடைய நிலைமை என்னது, நம்மளுடைய இழிவுபட்டு தான் நம்மளுடைய இதை அடைய வேண்டும் என்பது கிடையாது. நம்ம இழிவுபட்டு அசிங்கப்பட்டு தான் நம்மளுடைய குறிக்கோளை அடையணும் அப்படின்றது கிடையாது. அதே போல சொல்லி காட்டுறவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, எப்பொழுதும் நாம் வாங்காமல் இருப்பதுதான் நல்லது. சரியா? அதான் இங்க சொல்றாங்க பாருங்க, அதுமா நான் தாகித்திருப்பேன் என் அபுதாலி அல்மா ஊ மின்னத்தன், எனக்கு தண்ணீர் வெளிக்காட்டினால், சொல்லி காட்டுவதாக வெளிக்காட்டினால் நான் தாகித்தே இருப்பேன், தாகமாகவே இருப்பேன். அப்ப தண்ணி வந்து சொல்லி காட்டுறதா வெளிப்பாட்டுச்சுன்னா, அந்த தண்ணியை நான் என்ன செய்வேன், தண்ணி வந்து சொல்லி காட்டுது 4 பேர்ட்டனா, அந்த தண்ணியை குடிக்காம நான் என்னவா இருப்பேன், தாகமாக இருப்பேன். வலவுக்கான அலி நஹ்ருல் மஜர்ரதி மௌரிதா, எனக்கு ஆகியிருந்தாலும் சரியே, எனது பால்வெளி மண்டலம் என்ற ஆறு வந்து செல்லும் இடமாக ஆகியிருந்தாலும் சரி. அப்ப மஜரத்னா அந்த பால்வெளி மண்டலம் மொத்த கேலக்சின்றாங்கள, மில்கி வே கேலக்சி, இந்த மொத்த மண்டலமும் ஒரு ஆறு போலதான் இருக்கும். அந்த போட்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப அந்த ஆறு என்பது மௌரிதா வந்து செல்லும் இடமாக எனக்கு ஆகியிருந்தாலும் சரி. அப்போ இந்த பால்வெளி மண்டலம் முழுக்க என் கையில இருக்கு, அங்க நான் வந்துட்டு போறக்கூடிய இடமா இருக்குது. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தண்ணி சொல்லி காட்டுச்சுன்னா நான் அதுல இருந்து ஒரு வாய் கூட குடிக்க மாட்டேன். நான் தாகமாக தான் இருப்பேன். உழவுக்கான இதராக்குள் ஹுதா பித்தா தல்லுலின், நேர்வழியை அடைவது என்பது இழிவை கொண்டு ஆகியிருந்தால், ரஹைத்துல் ஹுதா, அந்த நேர்வழியை நான் காண்பேன். நான் காண்கிறேன். அல்லாஹ் அமீல இலல் ஹுதா, அப்ப அந்த நேர்வழியின் பக்கம் நான் செல்லாமல் இருப்பதுதான் சரியானது என்று நான் கருதுகிறேன். அப்ப ஒரு குறிக்கோள், அந்த குறிக்கோளை அடைவதற்கு பல இழிவு வருது என்றால், பல இழிவுகளை கொண்டுதான் அந்த குறிக்கோளை அடைவது என்று ஆகியிருந்தால், அந்த குறிக்கோளின் பக்கம் நான் அடையாமல் இருப்பதுதான் சரியாக இருக்கும் என்பதை கருதுகிறேன். ஒரு உதாரணம் இங்க சரியாக இருக்கும்னு அர்த்தம் வைக்கலாம். அந்த குறிக்கோள், அந்த நேர்வழியின் பக்கம் நான் அடையாமல் சாயாமல் இருப்பதுதான் சரியாக இருக்கும் என்பதை நான் கருதுகிறேன். இப்போ பல இழிவு வந்துதான் அதை அடையணும்னு இருந்துச்சுன்னா, அதை நம்ம அடையாம இருக்கிறது தான் சரியானது என்பதை நான் கருதுகிறேன். சரியா? இப்ப 2 கவிதைக்கு நம்ம அர்த்தம் பார்த்துட்டோமா? வாருங்கள் இப்பொழுது அதனுடைய இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது பாருங்க. பாகியா, பாக்கியா, தசாகியான்னு சொன்னோம்ல, குலிப தன்வீனும் அலிஃபன். இதுலயா என்ன செய்யப்பட்டது, பாக்கி எண் வரணும். ஆனா என்ன செய்யப்பட்டுச்சு,
தன்வீன் போக்கப்பட்டுச்சு. நமக்கு தெரியும் நசபுடைய நிலையில் தன்வீன் வந்தால் அந்த தன்வீனுடைய நூனை அலிஃபாக மாற்றி வக்ஃபு செய்ய வேண்டும். இப்ப பாக்கியன் என்ற நூனை போக்கிட்டு அது அலிஃப் வச்சு பாக்கியான் நிப்பாட்டணும். தசாஹியன் அதே போலதான் இங்கேயும் என்னது, இங்க தன்வீனுடைய யா வந்திருக்கு. அதனால நசபுடைய நிலையில வந்திருக்கு. அந்த எண் என்பதை நூனை போக்கிவிட்டு என்ன செய்தோம், யான் நிப்பாட்டினோம். குலிபத் தன்வீனும் அலிஃபன், தன்வீன் அலிஃபாக பொருத்தப்பட்டது. லியன்னல் கலிமத்தைனி என்றால் நிச்சயமாக இந்த ரெண்டு வார்த்தை ஆகிறது. முனவ்வனத்தானி மன்சூபத்தானி தன்வீனாக்கப்பட்டதாகவும் இன்னும் நசபு செய்யப்பட்டதாகவும் இருக்கின்றது. வாக்கியன்றதும் என்னது மன்சூபு, இதுவும் என்னது மன்சூப், ரெண்டுமே மன்சூபாக இருக்கின்றது. அதனால நான் இந்த சட்டம் தன்வீன் அலிஃபா மாத்தணும். ஓகேவா? அந்த பாருங்க மௌரிதான்னு சொல்ல, மௌரிதா என்பது அல் வக்ஃபு அலல் முனவ்வனி அல் மன்சூபி பி கல்பி தன்வீனி அலிஃபன். இப்ப மௌரிதன் வரணும். மேல சொன்ன அதே சட்டம் தான். தன்வீனாக வந்து நெசபுடைய இடத்தில் வந்தால் அந்த நெசபுல வரும் பொழுது அந்த தன்வீனை அலிஃபாக மாற்றி மௌரிதா என்று நிப்பாட்ட வேண்டும். அதாவது அவள் வக்ஃபு அல் முனவ்வனி அல் மன்சூபி நெசபு செய்யப்பட்ட தன்வீனாக்கப்பட்ட வார்த்தையின் மீது வக்ஃபு செய்வது ஆகிறது. பி கல்வி தன்வீன் அலிஃபன் தன்வீனை அலிஃபாக மாற்றுவதை கொண்டு இருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல வக்ஃபு செய்வது என்பது தன்வீன் அலிஃபா மாற்றுவதை கொண்டு இருக்கின்றது. லிஅன்னஹா ஏனென்றால் நிச்சயமாக இந்த வார்த்தையாகிறது, இந்த கலிமாவாகிறது முனவ்வனத்துன் மன்சூபத்துன் தன்வீனாக்கப்பட்டதாக இருக்கின்றது, நசபு செய்யப்பட்டதாக இருக்கின்றது. அதனால அதோடைய சட்டம் என்ன, அந்த தன்வீனை அலிஃபா மாத்தி தான் நம்ம என்ன செய்யணும், நிப்பாட்டணும். அதுவும் அல் ஹுதா என்பது அல் வுகூஃப் அலா அலிஃபில் மக்சூரி பி இஸ்பாத்தில் அலிஃபி. அப்ப மக்சூருடைய அலிஃபின் மீது நிப்பாட்டுவது என்பது அலிஃபை சாபித்தாக்குவதை கொண்டுதான். அப்ப நம்ம முன்னாடி படிச்சிட்டோம், மக்சூரா இருந்துச்சுன்னா அலிஃபை கொண்டு ஒரு வார்த்தை முடிந்தா அது மக்சூரான வார்த்தை அலிஃபு. அப்ப இது அலிஃபை கொண்டு முடிஞ்சிருக்குல்ல. அப்ப அலிஃபை கொண்டு முடிஞ்சா வஸ்து வக்ஃபு ரெண்டு சமயத்துல ஒரே மாதிரிதான் இருக்கும். அந்த அலிஃபை வச்சுதான் படிக்கணும். அல் ஹுதா வசூல்லையும் அதான், வக்ஃபுலையும் அல் ஹுதா தான். அதான் சொல்றாங்க அலிஃபை தெரிப்படுத்துவதை கொண்டு இருக்கும். மக்சூரான அலிஃபின் மீது நிற்பாட்டுவது என்பது அலிஃபை தெரிப்படுத்துவதை கொண்டுதான் இருக்கும். காரணம் அலிஃபுல் மக்சூரி தஸ்புத்து தாயிமன், மக்சூருடைய அலிஃப் எப்பொழுதும் நிலைத்திருக்கும், தெரிப்பட்டிருக்கும். அப்படின்னா வக்ஃபு வஸ்லன் எப்பொழுதுமே என்ன செய்யும், மாரிஃபா நக்கீரா எப்போதுமே தெரிப்பட்டுதான் இருக்கும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இந்த பாடத்தை முழுமையாக பயிற்சிகளுடன் கண்டு முடித்து விட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சியிலே நம்ம என்ன செய்வோம், தொடர்ந்து காண்போம். இது ஒரு நீண்ட பயிற்சி. முதல் பாகத்தை தான் நம்ம வகுப்புல முடிச்சிருக்கோம். இன்னும் தொடர்ந்து நிறைய பாகங்கள் இருக்கின்றது, அதையும் தொடர்ந்து காண்போம். பல பல புது விஷயங்கள் பின்னாடி வருகின்றது வக்ஃபை சம்பந்தப்பட்டு. இது ஆரம்பம் என்பதால் ஒரு 4-5 சட்டங்கள் தான் நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் நிறைய சட்டங்கள் பின்னாடி வருகின்றது. வாருங்கள் தொடர்ந்து அதையும் நம்ம என்ன செய்வோம், காண்போம். நம்ம பயிற்சி பார்க்கும்போது தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய நல்ல நல்ல கருத்துக்களும் கவிதையில தராங்க. அந்த கவிதையுமே நம்ம படிக்கும் பொழுது கவிதைக்கு எப்படி அர்த்தம் வைக்கணும்ன்றது நமக்கு தெரியுது. இதன் மூலமா நம்மளுக்கும் நம்ம கவிதை எழுதுவதற்கு ஒரு ஆற்றலும் இந்த கவிதையை கவனிக்கும் பொழுது நம்மளுக்கு வரும். ஏன்னா இந்த பாடத்துல நம்ம நிறைய கவிதைகளை பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட 5-6 கவிதைகள், கவிதை தொகுப்பை நம்ம என்ன செஞ்சோம், இந்த பாடத்துல மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம பின்னாலும் நமக்கு நிறைய கவிதைகள் தர இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இது போல பல நல்ல 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 இல்முகள், பல கல்விகள் இந்த புத்தகத்தின் மூலம் நம்மளுக்கு அழைத்துக் கொண்டே இருக்கின்றது. பாருங்கள், அந்த அனைத்து இல்மையும் அல்லாஹ் தாலா மறக்காமல் இருப்பதற்கு நம்மளுக்கு தௌஃபீக் செய்வானாக. அந்த இல்மை நாஃபியானதாக பயனுள்ளதாக ஆக்குவதற்கு அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இதன் மூலம் குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தாலா நம் நேர்வழி அடைவதற்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கும் அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வானாக. வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தை தொடர்ந்து காண்போம். ஆமீன். வாசிறு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி